என்பது ஒரு நல்ல சூழலில் இல்லை என்பது அனைவரும் அறிந்த ஒன்றுதான். நல்ல சூழல் இல்லை என்று சொல்வதற்கு காரணம் உலகம் தழுவிய அளவில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி போக்குகள் நமக்கு அதை உணர்த்தி கொண்டிருக்கின்றன. கடந்த 2-3 நாட்களாக எந்த தொலைக்காட்சியை திருப்பினாலும் அல்லது சமூக வலைதளங்களை புரட்டினாலும் நமது மாநாட்டை துவக்கி வைப்பதற்காக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய மேலாளர் தமிழ்நாடு அரசுடைய தலைமைச் செயலாளர் தோழர் இறையன்பு அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை நாம் அனைவரும் சார்பாக பலத்த கதவை எழுதி வருக வருக என வரவேற்கிறோம். எந்த ஒரு சமூக ஊடகங்களை நாம் புரட்டி பார்த்தாலும் மனதை ஒழுக்கக்கூடிய 2-3 புகைப்படங்கள் வந்து செல்லக்கூடிய காட்சி நாம் அநேகமாக எல்லோரும் பார்த்திருப்போம். தொலைக்காட்சி பார்க்கவில்லை என்று சொன்னாலும் கூட சமூக ஊடகங்களை பயன்படுத்தக்கூடிய நபர்களாகத்தான் நாம் எல்லோரும் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு பாலஸ்தீனத்தினுடைய காசா பகுதியிலே ஒரு உணவு பொட்டலங்களுக்காக அந்த மக்கள் பரிதவித்து பகர்கின்ற காட்சிகள் காணுகின்ற எல்லாருமே ஒழுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. உலகம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்து விட்டது, எல்லோருக்குமான தேவைகள் பூர்த்தியாகி கொண்டிருக்கிறது என்பது போன்ற பிரச்சாரங்கள் ஒரு பக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல எந்தவித ஒரு மனசாட்சியும் இல்லாமல் எந்த ஒரு அறமும் இல்லாமல் இன்றைக்கு ஒரு நாட்டை தன்னுடைய ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ஒட்டுமொத்தமாக குண்டுமலை பொழுது அழிப்பது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் உணவுப் பொருட்களை தடுத்து நிறுத்தி குண்டுமலை பொழுது கொள்வது என்பது ஒரு போர்முறை. ஆனால் உணவுப் பொருட்களை தடுத்து நிறுத்தி அதன் மூலமாக பட்டினியில் வாடி சின்னஞ்சிறு குழந்தைகளும் பெண்களும் இறக்கின்ற அந்த காட்சி என்பது உண்மையிலேயே திரு இறையன்பு அவர்கள் இங்கே வருகின்றார்கள். அவர்கள் அப்படி ஒரு சூழல் என்பது இன்றைக்கு உலகம் தழுவிய அளவில் இருந்து கொண்டிருக்கிறது. அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கம் இன்றைக்கு 75ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிறது. ஜூலை 1 அன்று இன்னும் ஒரு மாத காலத்தில் இந்திய நாட்டினுடைய பெருமையாக திகழ்ந்து வரக்கூடிய LIC என்கிற மாபெரும் பொதுத்துறை நிறுவனம் செப்டம்பர் 1 அன்று 70ஆம் ஆண்டில் கால்பதிக்க இருக்கிறது. ஒரு நிறுவனத்தில் செயல்பட்டு வரக்கூடிய ஒரு தொழிற்சங்க இயக்கத்திற்கு வயது 75, ஒரு நிறுவனத்திற்கு வயது 70. பொதுவாக நாம் எல்லோரும் அறிந்து வந்து ஒரு தொழில் தொடங்கி அதற்கு பின்புதான் அங்கே தொழிலாளர் அமைப்பு என்பது உருவாகும். ஆனால் இந்த LIC அரங்கில் மட்டும்தான் ஒரு அமைப்பு துவங்கிய பிறகு ஒரு தொழில் என்பது உருவானது அல்லது ஒரு துறை என்பது உருவானது என்பது சரித்திரத்தை பதிவிட வேண்டிய ஒரு முக்கியமான நிகழ்வு. அதனால்தான் அகில இந்திய இன்சூரன்ஸ் ஊழியர் சங்கத்தை இன்று வரைக்கும் அனைவருமே கொஞ்சம் அதிசயத்தோடு பார்க்கிறார்கள். இன்றைக்கு வரைக்கும் அது இயக்கம் ஆண்டுகளை கடத்தி சென்றது மட்டுமல்ல, அது இன்றைக்கும் உயிர்ப்போட தானும் இயங்கி தான் சார்ந்திருக்கக்கூடிய தொழில் அரங்கையும் உலகமே வெளி உயர்த்தி பார்க்கக்கூடிய வகையிலே முன்னெடுத்து செல்கிறது என்று சொன்னால் இதுதான் ஒரு உணர்வுபூர்வமான சமூக அக்கறை கொண்ட இயக்கம் என்பதற்கான பொருளடக்கம். அதனை நாம் செய்து வரக்கூடியது என்பது ஒரு பெருமைக்குரிய விஷயம்தான். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிறுவனத்தை கூட பெருமளவு மக்களுக்கு பயன்களை கற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை கூட தங்களுடைய அரசியல் ஆதாயங்களுக்காக அல்லது சுயநலத்துக்காக அல்லது சில தனிநபர்களுடைய ஆசைகளை திருப்தி படுத்துவதற்காக ஒரு கொள்கை மாற்றம் செய்து இந்த துறையே முழுமையாக தனியார்மயப்படுத்த வேண்டும் என்று அதிகாரத்தில் இருப்பவர்கள் நினைத்துக் கொண்டிருப்பது என்பதுதான் மிக மிக முரணான ஒரு விஷயம்.
நல்ல சூழல் இல்லை என்பது சொல்றதுக்கு உண்டான அடிப்படை காரணம். எனவே அகில இந்திய சூழல் தொழில் சங்கம் 75 ஆண்டுகள் அறிவிக்கும் போது முக்கியமான 3 கொள்கைகளை அது முன்வைத்து அறிவிக்கிறது. ஒன்று, சமமான சமூகத்தை கட்டமைப்போம். 2, அன்பின் அலைகளை பரப்புவோம். 3, வெறுப்பை வேறறுப்போம். அதன் கூடவே இதை அனைத்தையும் செய்துவிட்டு இந்தியாவுக்கு வெளிச்சம் தந்து கொண்டிருக்கக்கூடிய ஆயுள் காப்பீட்டு கழகம் LIC அந்த அணையா விளக்கை பாதுகாப்போம் என்கிற முழக்கத்தோடு அது அறைகூடோடு இன்றைக்கு 75ஆம் ஆண்டு அறிவித்து வைத்திருக்கிறது. அப்போ ஒரு சமமான சமூகம் இருக்கும் பொழுதுதான் அங்கே அன்பு இருக்கும், அங்கே அறவு இருக்கும், அங்கே சகோதரத்துவம் இருக்கும், ஒற்றுமை இருக்கும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் தான் அன்பு மிகுதியாதான் எல்லா தொழில்களும் இயல்பாக அது எல்லோருக்குமான ஒரு தொழிலாக நடைபெறக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கும். எனவே நாம் இந்த இலட்சியங்களை எதிர்காலத்தில் நிறைவேற்றுவதற்குண்டான ஒரு உறுதியோடு நாம் தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்கிற ஒரு அழைப்புகளை வேண்டுகோளை அகில இந்திய இன்சூரன்ஸ் தொழில் சங்கம் என்பது இன்றைக்கு நம்முடைய சொல்லி சென்றிருக்கிறது. எனவே நம்முடைய மிக முக்கியமான கடமை என்பது இங்கு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை எல்லாம் நம்ம சரி செய்வதற்கான முயற்சிகளை முன்னெடுப்பதோடு மட்டுமல்லாமல் நாம் பணிபுரிகின்ற இந்த நிறுவனத்தை இன்றைக்கு பல்வேறு பிரச்சனைகள் நமக்கு அரங்கத்துக்குள்ளே இருக்கலாம். ஊழியர் பற்றாக்குறை இருக்கிறது. அதே போல ஒவ்வொரு நாளும் புதிய புதிய தகவல் தொழில்நுட்பங்கள் என்பது அமலாகிக் கொண்டிருக்கிறது. வாடிக்கையாளர்களுடைய எண்ணங்கள் வேறு சிந்தனைகளுக்கு சென்று கொண்டிருக்கிறது. விரைவாக அதிவிரைவாக என்கிற ஒரு ஓட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. எனவே இவை அனைத்தையும் பூர்த்தி செய்தாக வேண்டிய ஒரு கட்டத்தில் நாம இருக்கிறோம், செய்து கொண்டிருக்கிறோம். ஏன் செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் அதுதான் இந்த நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் சம்பளம் வாங்கக்கூடிய நபர்களாக மட்டுமல்ல, இந்த நிறுவனத்தை காதலிக்கிற நபர்களாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரமும் பாசமும் தான் எத்தகைய ஒரு இடங்கள் வந்தாலும் எங்கள் நிறுவனத்தை, மக்கள் நிறுவனத்தை, நாட்டினுடைய சொத்தை ஒருபோதும் பின்னரை செய்வதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்கிற ஒரு அரசிந்தனையோடு இன்றைக்கு நம்முடைய அனைத்து ஊழியர்களும் பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம். அதை நேரம் வலுப்படுத்தி முன்னேறி செல்ல வேண்டும். நிலுவையில் உள்ள கோரிக்கைகள் என்பது நிச்சயமாக அது நம்முடைய போராட்டத்தின் மூலமாக வெற்றி பெறும். அது எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் இல்லை. எனவே இந்த மாநாடு அடுத்த வாரம், இந்த மாநாடுகள் நிறைவேற்ற அடுத்த வாரம் 9, 10, 11 ஆகிய தேதிகளில் மாங்கனி நகரம் சேலம் மாநகரிலே நம்முடைய தென்மண்டல இன்சூரன்ஸ் ஊழியர் கூட்டமைப்பினுடைய 36வது மாநாடு என்பது நடைபெற இருக்கிறது. அதற்கு முன்பாக இன்றைக்கு கோட்டங்களுடைய மாநாடு நிறைவேற்ற வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் இன்றைய தினம் 3 கோட்டங்களுடைய மாநாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒன்று நம்முடைய சென்னை கோட்டம் 2, இன்னொன்று சென்னை கோட்டம் 1, இன்னொன்று வேலூர் கோட்டம். இந்த 3 கோட்டங்களும் ஒன்றே ஒரு காலத்தில் இயங்கிய கோட்டங்கள். அதற்கு பிறகுதான் வேலூர் பிரிந்தது, அதற்கு பிறகுதான் சென்னைக்கு பிரிந்தது. எனவே இந்த 3 கோட்டங்களுடைய மாநாடு தென்மண்டலத்தினுடைய 13 கோட்டங்களுடைய மாநாடு நிறைவு பெறுகிறது. அடுத்த வாரம் தென்மண்டல அமைப்பினுடைய மாநாடு என்பது மிக பிரம்மாண்டமாக நடைபெற இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். சேலம் அப்படின்னு சொன்ன உடனே மாங்கனி மட்டுமல்ல, இங்கே நமக்கு வருகிறது உரையாக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய திருமிகு இறையன்பு அவர்களுடைய சொந்த ஊரும் சேலம் மாவட்டம் தான் என்பதை நான் இங்கே பெருமையோடு சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். ஓரிரு வார்த்தைகள் சொல்லி அவரை மாநாட்டை துவங்கி வைக்கலாம் என்று நினைக்கிறோம். பொதுவாக எல்லோருக்கும் அன்பு செலுத்த வேண்டும், அதுதான் இறைவன் விதித்திருக்கிறது. எல்லோரிடமும் அன்பு பாராட்ட வேண்டும். அந்த எல்லோரும் அன்பு செலுத்தினால் அங்கே சமத்துவம் இருக்கும், அறம் இருக்கும், நேர்மை இருக்கும், பாகுபாடு இருக்காது. அப்போ எல்லோருக்கும் அன்பு செலுத்தக்கூடிய ஒரு நிலை ஏற்படுமையானால் இவை அனைத்தும் இங்கே சிறப்பாக இருக்கும். ஒருவேளை அவருடைய தாய் தந்தையர் இந்த பிள்ளை இறைவன் மதிப்பளித்த எல்லோருக்கும் அன்பு செலுத்தி
அவருக்கு இறை அன்பு என்ற பெயரை சூட்டினார்களோ என்பதுதான் இந்த நேரத்தில் நமக்கு வியந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் சில நபர்களுக்கு அறிமுகம் தேவைப்படும். ஆனால் இவருக்கு அறிமுகமே தேவையில்லை. தேவையில்லை என்கிற அளவுக்கு அவருடைய செயல்பாடு, அவர் எழுதிய எழுத்துக்கள், அவர் பேசுகிற பேச்சுக்கள், அவர் சொல்லி வரக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் இன்றைக்கு அவருக்கு அறிமுகம் இல்லாததை காட்டிக் கொண்டிருக்கிறது. இந்த மாநாட்டில் அவரை வழக்கமாக நம்ம ஒரு தொழிற்சங்க தலைவரை மாநாட்டுக்கு கூப்பிடுவோம், அல்லது வேறு சில பொருளாதார நிபுணர்கள் அந்த மாதிரி தான் நம்ம கூப்பிடுவோம். நம்ம இந்த மாநாட்டுக்கு ஒரு முக்கியமான காலகட்டம், நான் துவக்கத்தில் சொன்னது போல இன்றைக்கு அறம் அற்ற ஒரு ஆட்சி முறை என்பது நடந்து கொண்டிருக்கிறது. அறமற்ற ஒரு ஆட்சி முறை நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அறம் சார்ந்து செயல்படக்கூடிய ஒரு நிறுவனத்திற்கு, ஒரு தொழிற்சங்கத்திற்கு அத்தகைய தன்மை கொண்ட ஒரு நபர் சிறப்பு விருந்தினராக பல்வேறு கருத்துக்களை இங்கே எடுத்து வைக்கும் பொழுது அது நமக்கு எதிர்காலத்தில் செயலாற்றுவதற்கு மிகப்பெரிய உத்வேகத்தை அளிக்கும் என்கிற ஒரு காரணத்தில் தான் அவருடைய ஒரு பிஸியான ஒரு நிலையிலும் கூட நாம தயக்கத்தோடு அணியணும். அவர் எந்த தயக்கமும் இல்லாமல் நிச்சயமாக வருகிறேன், எல்ஐசி என்று இருக்கக்கூடிய ஒரு தொழிற்சங்க இயக்கம், அதிலே நான் பேசுவதற்கு நிச்சயம் முழுமையோடு வருகிறேன் என்று அவர் ஏற்றுக்கொண்டது உண்மையிலேயே மிகப்பெரிய பாராட்டத்திற்குரிய விஷயம். அது குறித்து நாம தோழர்கிட்ட சொல்ல போது அவர் வருகிறாரா என்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லோருக்கும் இருந்தது. தமிழக அரசாங்கத்தினுடைய முன்னாள் தலைமைச் செயலாளராக அவர் பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கிறார்கள். அவர் பணியாற்றி அந்த கால அளவுகள் குறைவாக இருந்தாலும் கூட அந்த காலகட்டத்தில் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வரக்கூடிய பல்வேறு மக்கள் நலம் சார்ந்த திட்டங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த திட்டங்களுக்கெல்லாம் மூளையாக இருந்து செயல்பட்டவர் நம் மரியாதைக்குரிய நான் அதற்கு பதிவு செய்து கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். அப்பேற்பட்ட ஒரு சிந்தனையாளர், நேர்மையாளர், அறம் சார்ந்து செயல்படுபவர், சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவர், எல்ஐசி என்கிற மாபெரும் அறம் சார்ந்த ஒரு நிறுவனத்தை அகில இந்திய இன்சூரன்ஸ் சங்கம் என்கிற ஒரு சங்கம் அதிகப்படக்கூடிய உங்களுக்கு ஒரு அமைப்பாக செயலாற்றி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் வந்து நின்று உரையாற்றுவதற்கு அவர் இசைத்துள்ளார்கள். எனவே மேலும் மேலும் நாம் பேசி நேரத்தை கடத்தாமல் இந்த மாநாட்டை துவக்கி வைக்க வந்திருக்கும் நம் அம்பேத்கர் பாசத்திற்கும் மரியாதைக்குரிய தமிழ்நாடு அரசுடைய மேலாள் தலைமைச் செயலாளர் மரியாதைக்குரிய திருமதி இறையன்பு அவர்களை நம்முடைய